ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னது. உங்க பேரு? எதுக்காக எங்களை தேடி வந்திருக்கீங்க? இதுமாரி எங்கள் ஒய்ஃப் வந்து எங்கள் அண்ணனோட மச்சான் நைட்டுன்னு படிப்பிச்சுங்க. கொஞ்சம் விவரமா சொல்லுங்க, உங்க திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா இருந்தது மேடம். லவ் மேரேஜா? இல்லை அரேஞ்ச் மேரேஜ். தண்ணி அடிக்கிறது பழக்கம் உண்டா? தண்ணி அடிக்கிறதுனா எப்பாச்சும் ஒரு முறை, அது கூட எப்பனா ஒரு முறை வந்து உடம்பு டயர்ட் ஆச்சுன்னா அது கூட அதுக்கிட்ட சொல்லிட்டு தான் போயிடும். எப்பயாச்சும் இருக்கக்கூடாது, எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்க கூடாது. பெர்மிஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு? அதெல்லாம் கொடுப்பாங்க. வெளியெல்லாம் அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருந்ததா? பிரச்சனை இல்லை, எங்க போனாலும் கூடாது மேடம். எங்க ஆற்காடு போனாலும் வெளியே எங்க போனாலும் கடைக்கு போனாலும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுனே தான் இருக்கும். அவ்வளவு பாசம்? அந்த அளவுக்கு பாசம் இருந்தது மேடம். நல்லா இப்படி ஒரு விஷயம் நடந்தது. எப்ப பார்த்தாலும் வந்து என்ன வா போன் இது மாதிரி கூப்பிட்டதே கிடையாது மேடம். அது வந்து மாமா மாமா தான் கூப்பிடும். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. இப்போ ஒரு 6-7 மாசமா வந்து வீட்டு வேலைன்றது செய்ய மாட்டேங்குது. ஒரு காமாட்சி மாவுக்கு தொலைக்கிறது கிடையாது, வீட்டுல வேலையும் செய்யறது கிடையாது. பெரிய விஷயம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்படியா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான், குழந்தைக்கு 1.5 வயசு ஆயிடுச்சு மேடம். அதுக்கப்புறமா எதனா ஒண்ணு சொல்லிட்டா போதும் அவங்க வீட்டுக்கு வந்துருது. எப்படான்னு தெரியுற நீ? அவங்க வீட்டுல வந்து அவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க. ஒரே பொண்ணா? 2 பொண்ணு. அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க தங்கச்சி கல்யாணம் ஒரு 7 மாசம் 8 மாசம் ஆயிரும். உங்க வைஃப் பேர் என்னப்பா? ரீனா மேடம். நல்ல பொண்ணா ரீனா? நல்ல பொண்ணு மேடம். தெரியல. அக்கா மட்டும் ஒரு நாள் சொல்லிடுது மேடம், அவங்க தாய் மாமா பொண்டாட்டி இது மாதிரி நீ இவனாண்ட வாயத்தை விட நீ அவனாண்ட வாயலாம் அப்படின்னு சொல்லிடுது மேடம். சொன்ன வார்த்தை சொன்னா எல்லாரும் குடும்பத்தோட நாக்க பிடிங்கி சாகணும். பேசுறாரு பேச்சு. எவனாண்ட வாயலாம்? என்னாண்ட வாயத்தோட இப்ப இட்டு நம்பர் நாகராஜன் அவனாண்ட நீ வாயலாம் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படி சொன்னாங்க? அதுதான் தெரியல. இப்ப இதுதான் சொன்னாங்களா இல்ல இன்னும் வேற அதிகமா வேற எதுனா சொல்லி அவங்க அந்த பொண்ணை மனசு மாத்தினாங்களான்னு தெரியல மேடம். நான் இங்க 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? அது இல்லாம ஃபர்ஸ்ட்ல வந்து பழக்கம் இருந்தது. நான் பேசுவாங்க அக்கா அக்கா மாமா இந்த மாதிரி தான் கூப்பிட்டு இருந்தான். வந்து எங்க வீட்டாண்ட கூட நான் பேசி அவங்கள்ட்ட 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. நான் காலையில 6 மணிக்கு வேலைக்கு போயிடுவேன் மேடம். போயிட்டு 2 மணிக்கு தான் நான் வருவேன். இந்த பையன் என்ன பண்றான், 10 மணிக்கு கரெக்டா வீட்டுக்கு வந்துருவானா. கரெக்டா நான் 2 மணிக்கு வரதுனா 1 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு போயிடுவேன். எல்லாம் மனக்கணக்குத்தான். உங்க அண்ணன் அண்ணி என்ன சொல்றாங்க இதை பத்தி? நான் கேட்டேன், இந்த மாதிரி உன் தம்பி பண்ணது நியாயமா அப்படின்ட்டு கேட்டதுக்கு, நீ உன் முன்னாடி அடைக்கிறணும். சுத்தமா எனக்கு என்னன்றதே தெரியாது மேடம். நான் என்ன சொல்ல வரேன்னா எதுவுமே சொல்ல வரல. அவங்க அக்கா பிரியாணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. சரி நான் இது பண்ணி அவங்க வீட்டுக்கு நான் அது கூட என்கிட்ட சொல்லல. எங்க அக்கா வீடு எதுவுமே விடு, எங்க அக்கா வீடு எதுவுமே விடுன்னு கூட பிறந்த தாய் மாமா பண்ணாட்டிங்க. இடையில குறுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. அப்புறம் நான் எந்திரிச்சு போறேன். சொல்லமா எந்திரிச்சு போவா? என்ன ஆர்டரா சொல்லுவேன். விடுங்க. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீயே கிளம்புற எப்படி போற வரணும் கூட எதுவுமே சொல்லாது கிளம்புன்னு சொல்லி நான் சண்டை போடுச்சு. சண்டை போடுறேன், நான் சண்டை போடுறேன். அதே நான் பண்ணி துணி எல்லாம் எடுத்து போனேன். அவங்க பாத்திரம் எடுத்து சொன்னாங்க பிரியாணி செய்துக்கிட்டு. இதெல்லாம் எடுத்துன்னு அப்படியே கிளம்பி போயிடுச்சு. ரெக்கார்டா மாத்திரா போயிட்டு காலையில போன 10 மணி இருக்கும் மேடம். 9:30 மணி இருக்கும். இது 6 மணி வரைக்கும் நான் 20 வரைக்கும் வரல. அதுக்கப்புறமா என்னத்தி வந்து தெரியல. நான் போயிட்டு 7 மணி எல்லாம் வந்துட்டேன். ஆனா வந்து நான் நீ ஃபுல்லா பார்த்தா அந்த பையன் வந்து அவங்க வீட்டாண்டே தான் இருந்தான். எப்படி உங்களுக்கு தெரியும்? நல்லா பார்த்த மகனே. நான் 2 முறை பைக் எடுத்துன்னு போயிட்டு சுத்தினேன். காலையில ஒரு முறை உங்களுக்கு சந்தேகம் இருந்தது? சந்தேகம் வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துன்னு வரலான்னு போனேன். அவங்க வீட்டுக்கு போறது வேண்டியதானே உள்ள? அது அனாவசியம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துச்சு. நான் ஆட்காடு போய் வந்து எங்க வீட்டுல வந்து இருந்தது. நான் அசிங்கமா மனாரே திட்டேன். திட்டின நான் வச்சு கம்மனு இருந்தது. காலையில எழுந்து வேலை எல்லாம் செஞ்சது. 6 மணி நான் வேலைக்கு போய் 9 மணிக்கு சாப்பாடு வருவேன். வந்து பார்த்தா ஆளே இல்ல. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் என்ன செய்யணும் இப்போ உங்களுக்கு? வேணான்ட்டு கையெழுத்து வாங்கி கொடுக்கணும் மேடம். அதான் வேணான்ட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? திரும்ப வந்து அவங்க பிரச்சனை எப்பாச்சும் பண்ணாங்கன்னா இன்னமும் உங்கள்ட்ட வரக்கூடாது? ஆமா மேடம். கூட வாழறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இப்போ நேத்து கூட கேட்டாங்க மேடம். அந்த பொண்ணு அவங்க வேணாம்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லா காரணம் முக்கியமா காரணம் அவங்க அம்மாவில வரது. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ கூட பேச பண்ண மாட்டேன். என்ன சொல்லிட்டு இருக்கேன் இப்பதாலாம்? என்ன பிரச்சனை அவனுக்கு? அப்பப்போ சந்தேகம் குச்சி அடிச்சின்னு ரொம்ப சண்டை போட்டு இருந்தாரு. அதனால நான் போயிட்டேன். இதெல்லாம் ஒரு காரணமாமா? இருக்காதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல அதான் கேட்க. நீங்க சொல்லுங்க. உனக்கு என்ன வயசுமா? 20 வயசா? கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? நான் பிடிக்கலன்னு சொன்னேன் மேடம். பிடிக்காதவங்க தான் இட்டு போய் கல்யாணம் பண்ணினேன். ஏன் பிடிக்கல? நிறைய இருக்கு, ஆனா நான் சொல்ல முடியாது. கல்யாணம் பண்ணி முதல்ல எல்லாம் சந்தோஷமா இருந்தீங்களா? ஃபர்ஸ்ட் எல்லாம் சந்தோஷமா இருந்தேன் மேடம். அவங்க சித்துவா பேச்சு எல்லாம் கேட்டுதான் இதுவே டார்ச்சர் பண்றேன். என்ன டார்ச்சர் பண்ணார் சொல்லுமா? எதுக்காக டார்ச்சர் அதை சொல்லுமோல. வற்புறுத்தாதீங்க, நான் அதை அப்புறம் சொல்றேன். இவரே தான் மேடம் அவங்ககிட்ட அவனை வச்சு சந்தேகம் பிடிச்சாரு ஃபர்ஸ்ட்ல இருந்து. அப்ப அவனோட போயிருதா? ஃபர்ஸ்ட் நான் போல மேடம். இவரு அப்புறம் ஃபர்ஸ்ட் பேசாம இருந்தாரு. திருப்பி இவரே தான் பேசினாரு. இல்ல புரியல. அந்த பையனோட மட்டும்தான் சந்தேகப்படுறாரா, மத்தவங்களோட சந்தேகப்படுறாரா? அந்த பையனோட மட்டும். அப்ப என்ன விஷயம் இருக்கு? அதானே அவனோடய போயிருக்க. அம்புட்டியும் கேட்கிறான். இது மாதிரி பசங்க நான் கூட எதுவும் இது பண்ணல. இது மாதிரி நான் போயிடுச்சா எங்க போயிடுச்சுன்னு தெரியல. ஒரு பையன் கிட்ட கேட்டேன். ஆனா கன்ஃபார்மா வந்து அவன் தான் இட்டுன்னு போயிருப்பான். ஏன்னா பசங்களுக்கு எல்லா பசங்களும் தெரிஞ்சது மேடம். ஆனா எனக்கு இது வரைக்கும் தெரியல. இது நியாயமே இல்லடா. ஊர்ல மத்த பேரும் முக்காவாசி பேர் தெரிஞ்சிருக்கு பேசுறது. என்ன உனக்கு ப்ராப்ளம்? உனக்கு குழந்தை இருக்குல்ல அவர்கிட்ட? இன்னொருத்தரோட போயிருக்க?
அதுவும் தம்பி மரியாதை மேடம். அக்கா அக்கான்னு கூப்பிட்டு வந்தான். டேய் அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். எனக்கு எங்க வீட்டுக்காரருக்கு சண்டைன்னு சொல்லிட்டு மேடம் வந்தது. சரி சண்டை தானே, சரி இந்த பொண்ணை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணியாச்சுங்களா? வற்புறுத்தி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல மேடம். என்ன பண்ணிட்டு இருந்தாவ? வேலை செஞ்சு இருந்தது. வேலை செஞ்சு படிக்கவே இல்ல. 10th படிச்சு மேடம். சரி, மாப்பிள்ளை எப்படி வந்தாரு? எப்படி வந்தது? எங்க அண்ணன் பையன் மேடம். அவன் எங்க அண்ணன் பையன். ஆமா மேடம். சொல்ல வேணாமையா, கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா பையன் வந்து கூட்டிட்டு போயிருக்கான்ல? எங்களுக்கு தெரியாது மேடம். அவனே வீட்டுல இருந்த மேடம். அவங்களே கேளுங்க. சரி, அந்த பையன் பிரச்சனைக்கு அப்புறம் கூட 3 நாள் உங்க வீட்டுல இருந்துக்கிறான். சத்தியமா வரல மேடம். அதெல்லாம் வரல மேடம். இவங்க போய் சொல்றாங்க மேடம். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இப்ப நீங்க சொல்றீங்க உங்களுக்கு தெரியவே தெரியாது, இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதே தெரியாது சொல்றீங்க. ஆமா மேடம். இல்லையா? இப்போ இதெல்லாம் முடிஞ்சிட்டு உங்க பொண்ணுகிட்ட கேட்டீங்களா ஏன் இப்படி பண்ணேன்னு? இல்லைங்க. இல்ல இல்ல. சித்தப்பாவும் அவங்க 2 பேரும் முன்னாடி போய் பாத்துக்கிறாங்க. இந்த பொண்ணு நான் பண்ணிக்கிட்டு கட்டளைக்கு வந்து 10 போயிட்டு அந்த பையனோட வீட்டுல, நாகராஜனோட வீட்டுல. அவனோட ஃப்ரெண்டு வீடு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சரி, அவங்க வந்து வீட்டுக்கு உள்ளே விடல, அப்படியே பயங்கரமா அசிங்கமா திட்டுறாங்களாம். யாரு? அந்த பொம்பளை, அவங்க அந்த ஃப்ரெண்டோட பொண்டாட்டி. இவங்க எல்லாரும் வேலைக்கு போயிடுறாங்க. இத்துமே விட்டு ஊர்லயே வந்து வேலை செஞ்சுக்கிறான் மேடம். அவன் எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பச்சா. டேய் நீ சும்மாரா. பொம்பளையும் இதுவும் 2 பேரும் உள்ள இருக்காங்க. உள்ள நின்று பேசிக்கிறாங்க. அப்புறம் அங்கே என்னாச்சு? அங்கேயே நாங்க சமாடி அடிச்சிட்டோம். அடிச்சு இப்போ இவ்வளவு தேடினீங்கல்ல உங்க மனைவிய, சொந்த பந்தத்தோட, ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அங்க அடிச்சிட்டீங்களா? அங்க அடிச்சு மேடம். அடிச்சிட்டு இந்த தாலி அவர் அறுத்துட்டேன். அவர் கட்டினாரா நாகராஜ்? சரடு மாத்தினதுக்கு இல்ல அப்புறம் மேடம். கட்டின மேடம். சரடு மாத்தினதுக்காக நான் கட்டினது மேடம். நீ ஊர்த்தமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. நாங்க அதுக்கப்புறம் நேரா போலீஸ் ஸ்டேஷன் இட்டுன்னு போனோம் மேடம். அங்கேயே எங்க போலீஸ் ஸ்டேஷன் இட்டுன்னு போனோம். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க எங்க கேஸ் கொடுத்தீங்களோ அங்கேயே இட்டுன்னு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க போன மாதிரி பேட்டை ஸ்டேஷன். அதுக்கப்புறம் என்னாச்சுமா? எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும், கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. சரி இப்போதைக்கு நீ என்னம்மா பண்ண போறேன்னு சொல்லி கேட்டாங்க. நான் எங்க அம்மா கிட்ட இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரி இட்டுன்னு போயிட்டு சரி வச்சிருங்க. இது நடந்து எவ்வளவு நாள் ஆச்சுமா? இந்த 2 மாசம் ஆகுது மேடம். சரி, இந்த 2 மாசமா உங்க வீட்ல தான் இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்ல? எந்த பிரச்சனையும் அந்த பையன் வரவே இல்ல? அந்த பையன் இது வரைக்கும் எங்க வீட்டுக்கு இந்த வந்தது 2 கிடையாது மாசத்துல மேடம். இவர் வந்தாரா? ஒரு வாட்டி வந்து 2 வாட்டி வந்தாங்க மேடம். எதுக்கு 3 நாள் இருந்து மேடம். அவங்க 3 நாள் இருந்து. ஆமா மேடம். எங்க வீட்ல இருந்து போன் பண்ணி இருப்பாங்க. அதுக்கு என்ன சொல்லிச்சு இந்த பொண்ணு, நீ கிளம்பு நீ கிளம்பு. உங்க வீட்டுல 3 நாள் இருந்தீங்கன்னா உங்க மனைவியோட இருந்தீங்களா? ஆமா மேடம். ஆமா மேடம். 3 நாள் எங்க வீட்டுல இருந்தாங்க மேடம். அப்புறம் என்ன இது? சரி அப்புறம் ஒரு நிமிஷம் இரு. வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள என்ன பேசினாங்க என்னன்னு தெரியல. அங்க இருந்து ஊர்ல இருந்து வரும்போது அலரி கொட்டை எடுத்துட்டு வந்திருக்க மேடம். அலரி கொட்டை எடுத்துட்டு வந்து ரீனா நீ வரலன்னு சொன்னா நான் இங்கே செத்துருவேன் ரீனா அப்படின்னு சொல்லிட்டு அலரி கொட்டை வாயில போட்டு மின்னுட்டு அரளி கொட்டை. ஆமா பேசுவப்பா, ஏன் பேச மாட்டேன்? எதுக்கு அவங்க நான் போயிட்டு எதுக்கு அவர் பொண்டாட்டி கூட்டிட்டு போனீங்க தம்பி? கூட்டின்னு போய் சொல்லிச்சு, அதனால கூட்டின்னு போயிட்டு. கூட்டிட்டு போக சொல்லிச்சு, அதனால கூட்டிட்டு போயிட்டீங்களா? நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பாவனா? என்ன உனக்கு பிரச்சனை? அவர் டார்ச்சர் பண்ணதுனால தான் மேடம். என்ன டார்ச்சர் பண்ணுவாரு? எல்லாமே பண்ணுவார் மேடம். அவரு என்ன கொஞ்சமான டார்ச்சர். என்ன பண்ணுவாரு சொல்லு? அவங்க சித்தப்பா சித்திங்க பேச்சு கேட்டு தான் மேடம் டார்ச்சர் பண்ணது. என்ன பண்ணுவாரு? டார்ச்சர்னா என்ன டார்ச்சர் பண்ணுவாரு? ஏய் நீ என்ன லூசா? வந்ததுல இருந்தே வெறுப்பேத்தினுங்கற. என்ன வேணும் உனக்கு? உடம்பு சரியில்லைனா கூட சாப்பாடு நான் செஞ்சு தான் மேடம் வைக்கணும். நீ கடையில போய் வாங்கி வந்து சொன்னா கூட வாங்கி வர மாட்டேன். நீ ஏன் எப்ப சாப்பாடு செய்யற அப்பதான் நீ சாப்பிடணும்னு சொல்லிட்டு அப்படியே டிஃபன் நடந்தா கூட அவர் மட்டும் சாப்பிட்டு வைக்க முடியாது மேடம். எனக்கு வாங்கி தர மாட்டாரு. துரோகம் ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏன்னா அது நம்ம ரொம்ப நம்புறவங்க தான் நம்ம பண்றாங்க. உன் பக்கம் ஏதாவது நியாயம் இருக்கா? உன் தரப்பு என்னது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பேசுறேன், சொல்லுமா. ஜாலியா பேசுவாங்க. கடவுளே, இப்ப என்ன செய்யலாங்க? ஒன்னும் இல்ல மேடம். போன வாரம் ஒருத்தன் கேக்குறான், உன் மருமலை நீ கூட்டி கொடுத்துடா அப்படின்னு ஒரு சண்டையில என்ன கேக்குறான். உண்டா இல்லையான்னு சொல்லி எனக்கு 1000 வேலை இருக்கலாம். வேலை விட்டுட்டு வந்து விசாரிக்கிற விஷயம் அது. இப்ப நீங்க என்ன பண்ணறதா இருக்கீங்க? டைவர்ஸ் பண்ணிடுங்க. நாங்க வேணாம். டைவர்ஸ் பண்ணறதுக்கு நாங்க யாருங்க? அப்படி இல்லங்க, வேற வெயி இல்ல எங்களுக்கு. இப்ப நீ என்னமா அதனால சொல்ற? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு சண்டை போட்டு 10 நாளா வந்து இருக்குதுன்னா நீ என்ன சொல்லணும்? புத்திமதி ஏன் சண்டை போட்டு வந்து சொல்லி எவ்வளவு வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருந்தா கூட கொஞ்ச நாள் பொறுத்து போயிடும் மேடம். அந்த மாதிரி அது மனம் தெரிஞ்சு அது போவோம் தான் நினைச்சேன் மேடம். நான் எதை சொன்னாலும் வந்து எதுவுமே கேட்க மாட்டேன் மேடம். அது ஒரு பெத்த தாய் தான் பொண்ணு ஒரு தாய் அதாவது வந்து நமக்கு தான் வரல விட்டுடுங்க. ஒரு நிமிஷம் சண்டை போட்டுட்டு நீங்க என்ன சொல்றீங்க? வேணாம் மேடம், நான் பெத்த பொண்ணு அது சரி கிடையாது. இது மேல கட்டில தள்ளு போட மாடு கட்டிலுக்கு அடங்காது. இனிமே அது திரும்ப அந்த இதுதான் இருக்கும். அது நான் வேணான்றேன். ஏன்னா பேரே கெட்டு போச்சு எங்களுக்கு. மானமே கப்பல்ல ஏறி இருந்தா. ஆமா அப்படியே கிளு 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 பெரிய மானா இருக்கு. மானா இப்ப மானம் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். செஞ்சது தப்பா சரியா அதை மட்டும் சொல்லுங்க. தப்புதான். இப்ப என்ன செய்யலாம்னு இருக்கீங்க? அது போன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? எப்படான்னு தெரியுற நீ இருடி வந்து பாக்குறவன் கணக்க. நாகராஜ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேயா? சொல்லுமா, ஓகேயா இல்லையா சொல்லு, தைரியமா சொல்லு. ஓகேயா? முதுகுல குத்திட்டு இல்ல, முதுகுல குத்தி மாப்ள இல்ல மாப்ள பண்ணிட்ட நீ எனக்கு. இன்னும் உங்களுக்கு காசு இருக்கா அவளோட வாழணும்னு? இல்லைங்க மேடம்.
அப்போ சட்டப்படி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. சரி. இது ப்ரூஃப் உங்களுக்கு. சரி. அவ கிளியரா சொல்றா அவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, அவர் சொல்றாரு எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அப்புறம் உங்களுக்கு என்ன? இருந்தா இருந்துக்கங்க, இல்லைன்னா விலகிக்கங்கடா போங்கடா. ஓப்பனா பேசிட்டு போறா. எவ்வளவு நாள் ஆச்சுப்பா குழந்தை பார்த்து? குழந்தை பார்த்துட்டு 3 மாசம் ஆகுது. குழந்தை கூட்டிட்டு வந்து நான் பையன் கையில கொடுங்க. நல்லா தானே வச்சிருந்தாரு அவனை. இது பாரு இவ்வளவு அழகான குழந்தை, நல்ல குடும்பம் பண்ண வேண்டியதானே? இதே செட்டப்ல கடைசி வரைக்கும் ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்துட்டு போயிருக்கலாம் இல்ல? முடியாது, செஞ்ச பாவம் விடாத. எத்தனை அனுபவிக்க வேண்டியிருக்கு தெரியுமா என்னமா? நீங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, தப்பு நடந்து போச்சு. இங்க வந்து உட்காந்து சரி தப்பு நடந்து போச்சு விட்டுருங்க, நான் இன்னும் நல்லா வாரேன்னு சொல்லலாம், ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. பண்ண நினைச்சு கூட நாங்க பாக்கல மேடம். ஒரு குடும்பத்தை கட்டி என் பொண்ணு வாழ்க்கை கத்த நாசி பண்றோம். நாங்க நினைச்சு கூட பாக்கல மேடம். ஒரு பிள்ளையா தான் நான் நினைச்சேன் மேடம். அவனை இது அம்மா வச்சு நேர்ப்பா நிலையாத. இன்னும் எத்தனை பேர் பார்க்க போதும் பாரு. என் வயிற்றுல சும்மா விடாத பண்ணலாம், பார்த்து நல்லா இருந்துக்க. அப்புறம் வயிற்றுல இந்த பையன் அக்கா முறையில இருக்கிறது பொண்ணை கூட்டிட்டு போயிருக்கான். இந்த பொண்ணுக்கு என்ன கேரண்டி இன்னொரு 5 வருஷம் கழிச்சா? ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. அப்ப நான் சொல்றது ஒண்ணு இல்லைன்னா உங்க பொண்ணு அவரோட போய் வாழட்டும். போட்டு தான் சொல்ல மேடம், நான் வேணாம்னு சொல்ல மேடம். குழந்தைய அப்பாட்ட கொடுக்கட்டும். ஏன்னா இந்த பையன் கூட எல்லாம் அந்த குழந்தைய அனுப்ப முடியாது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? நான் வேணாம்னு சொல்ல மேடம். இப்ப கூட அவதான் போக மாட்டேன் சொல்றாளே, உங்க பொண்ணு சொல்லி புரிய வைங்க. ஒண்ணுலன்னா புருஷனோட போய் வாழ சொல்லுங்க. குழந்தைக்கு அவசரம் நீ போய் தான் ஆகணும் ரீனா. நீ நம்ம வீட்டுக்கு கூட இட்டுன்னு போய் வச்சுக்கலாம் மேடம். நம்ம வீட்டுல வச்சுன்னு பாத்துக்கலாம் ரீனா. நம்மளுக்கு குழந்தை வேணும், குழந்தை விட முடியாது ரீனா. நாளைக்கு அதுக்கு எதனா ஒண்ணு பிரச்சனை ஆகும் ரீனா. அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்ல வேண்டியது வரும் ரீனா. அதுக்கப்புறம் கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? பாப்பா அங்க போட்டும், நீங்க உங்க பொண்ணு டிவோர்ஸ் வாங்கிட்டு இன்னும் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவோ என்னவோ பண்ணுங்க. நீங்க கிளம்புங்க. தெய்வமே நன்றி சொல்வேன், தெய்வமே. குடும்பத்தை என் பொண்ணு நல்லா தானே பண்ண பாதி படு பாதி பேசாம சும்மா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நோச்சுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காடிய. என்ன அடி நீ இருக்கு சாப்பிடு, நீ இருக்காது நீ இருக்கா. என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும் இல்லையா? அது இப்போ உனக்கு குழந்தை வேணுமா இல்ல அவர் வேணுமான்னு முடிவு பண்ணிக்கோமா. குழந்தை அவரோட போக முடியாது, குழந்தை எடுத்துட்டு அவரோட போக முடியாது. என்னங்க இது? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சார். சரி தவறு நடந்து போச்சு, இன்னமா நாங்க திருந்த நல்லா வாழறோம். இல்ல எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் மனசை தேத்திக்கிறேன். ஏதாவது ஒண்ணு. குழந்தை வச்சுங்க, நீங்க குழந்தை வச்சுங்க சொல்றதுக்கெல்லாம் எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. நீங்க சட்டப்படி தான் பண்ணணும். ஆனா அவ வந்து தெளிவா சொல்லிட்டா அந்த பையனோட தான் வாழ போறேன்னு. குழந்தையோட வாழ்க்கை கட்டு போயிடக்கூடாது. யாராச்சும் சரி அதுக்கப்புறம் அவங்க சட்டப்படி கோர்ட்டு வந்து வேற விதமா சொன்னாங்கன்னா அப்புறம் அவங்க பண்ணட்டும். இப்ப நீங்க குழந்தை எடுத்துட்டு போங்க. மகிழ்ச்சி. சரி குழந்தை வாங்கி கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன்? எனக்கு என்ன கேரண்டி? ஒழுக்கமா வாழ்வியா? ஒழுக்கமா வாழ்வியா? எப்படி நம்புவேன்? என்னால நம்ப முடியுது. தலைவா